எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருமங்கையாளருடைய பெரிய திருமொழியில வாணிநாபூர்வல் பதிகத்தில் 8வது பாட்டு, அதை கேட்போம். பாட்டை சொல்றேன், கேட்டுங்க. ஏவினார் கலியார் நலிக வென்று எந்தன் மேல் எங்கனே வாழுமாறு ஐவர் கோவினால் செய்யும் கொடுமையை மடித்தேன் குறுங்குடி நெடுங்கடல் வண்ணா பாவினால் இன்சொல் பன்மலர் கொண்டு உன் பாதமே பரவி நான் பணிந்து என் நாவினால் வந்துன் திருவடி அடைந்தேன் நைமிசாரணத்துள் எந்தாய். இது பாட்டு சொல்லும்போது, ஏவினார் கலியர் நலிகவரின் மேல் எங்கனே வாழுமாறு ஐவர் கோவினால் செய்யும் கொடுமைகள் மடித்து வைத்திட்டேன் குறுங்குடி எண்கள் வண்ணா பாவினால் இன்சொல் பன்மலர் கொண்டு உன் பாதமே பரவி என் நாவினால் வந்தும் திருவடி அடைந்தேன் நைமிசாரணத்துள் எந்தாய். இது பாட்டு. இந்த மாதிரி பாடும்போது இந்த பாட்டோட அர்த்தத்தை சொல்றேன், கேட்டுங்க. ஏவினார் கலியார். கலின்னா கலிபுருஷன், சனி பகவான் சொல்லுவா. கலின்றது ஆக்சுவலாக சனியை சொல்லக்கூடாது. கலின்றது கலியுகம். இந்த யுகத்தோட ஆளுமையுடையவர். கலிபுருஷன்றது யுகத்தோட ஆளுமை உடையவர். அதான் கலிக்கு சனிக்கும் இந்த கலின்னு ஒரு பேர் உண்டு. ஆனாலும் கலிபுருஷன்னா நம்ம கலியுகம் கலிபுருஷன்றதுக்கு சனியை கொண்டு வரக்கூடாது. சனி பகவானுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. கலின்றது சனிக்கு ஒரு பேர், அவ்வளோதான். கலியுகம்னா சனி பகவானை போல படுத்தி வைக்கிற யுகம்னு அர்த்தம். அவ்வளோதான். சனி பகவான் கெடுதல் பண்ணுவார்னு நினைக்காதீங்க. கெடுதல் கிடையாது. சனி பகவான் கெடுதலே பண்ண மாட்டார். நீங்கள் சரியான பக்தி பாதையில் கரெக்டாக போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கெடுதலும் கிடையாது. ஆனால் நீங்கள் போலியாவோ தப்போ செஞ்சீங்கன்னா அப்போ தான் சனி பகவான் உங்களை தட்டிப்பார். நலனை பிடிக்கும் போது கூட நலனை பிடிக்கிறதுக்கு வழி இல்லாமல் தேடினார். நலனுக்கு சனி வந்துட்டு அப்போ கேட்குறாரு பெருமாள்கிட்ட, நான் போய் பிடிக்கணும்னு. சரி, போய் பிடிச்சிக்கோன்ற. நலனை எதுவும் தப்பே பண்ணல. நலன் தப்பு பண்ணாதானே பிடிக்க முடியும். தப்பே பண்ணல. அதுக்காக இப்போ சனி பகவான் காத்துட்டு இருக்காரு அவரை பிடிக்கிறதுக்கு. அவர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் அதை ஒரு காரணமாக வச்சு தான் அவர்கிட்ட போய் சேரணும். அதை தான் பார்க்குறாரு. என்னன்னா, இப்போ ஆற்றுக்குள்ளே போகும்போது, அவர் வீட்டுக்குள்ளே போகும்போது கால் அலம்பினார். போது பின்பக்கத்தில் கொஞ்சம் இடத்துல கால் அலம்பல, பாதத்துக்கு கிட்ட குதிகாலில் அலம்பலனோடனே அதையே ஒரு தப்பு அப்படின்றத காரணமாக வச்சு அது வழியாக உள்ள நுழைஞ்சு அவனை நிழலை படாத பாடு கொடுத்தார். நாடு சுகம்லாம் போய், ஒய்ஃபு போய், எல்லாம் போய், அது கதை. அதை நான் அப்புறம் சொல்கிறேன் இன்னொரு நாள். அது மாதிரி பண்ணார். அது மாதிரி கலின்றது சனி பகவான் அவ்வளோ ஈஸியாக பிடிக்க மாட்டார். அவ்வளோ ஈஸியாக பிடிக்கவும் முடியாது. நலன் அப்பேற்பட்ட ஒரு ராஜா, மகாராஜா. நலன் தம்பி கதையை ஒரு நாள் சொல்கிறேன். சொல்லும்போது அதை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பாட்டுக்கு வந்துடுவோம். ஏவினார் கலியர் நலிக வென்று என்மேல். நலிகன்னா நீ கெட்டுப்போ, அழிஞ்சு போ அப்படின்றது. அதை அழிஞ்சு போன்றது கிடையாது. நலிகன்றது நீ உன்னுடைய இதெல்லாம் எடுத்து நீ மெலிந்து போன்னு அர்த்தம். நீ மெலிந்து போன்றது. நான் அழிகன்றது வேற. நலிகன்றது மெலிந்து போ, நீ உன்னுடைய சக்தியெல்லாம் எழுந்து நீ ஒரு திராபையா போய் நில்லு அப்படின்றத அர்த்தம். ஏவினார் கலியர் நலிக வென்று என்மேல், நீ நலிஞ்சு போ அப்படின்ட்டு என் மேலே ஏவினாராம். கலிபுருஷன் அவருடைய பானங்களை எல்லாம், அவருடைய அந்த மனுஷனுக்கு கொடுக்குற துன்பத்தை எல்லாம் ஏவினாராம். எங்கனே வாழுமாறு. இப்படி கலிபுருஷன் இருக்கும்போது நான் எப்படி வாழ முடியும்? ஆனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா? ஒன்ன நினைச்சேன். அதான் அதை சொல்றேன் இந்த இடத்துல. ஐவர் கோவினார் செய்யும் கொடுமையை மடித்தேன். ஐவர்ன்றது ஐம்புலன்கள். ஐவர் கோன்னா அரசன். ஐம்புலன்களுக்கு அரசன். ஐம்புலன்கள் எது? கண்ணு, மூக்கு, வாய், செவி, உடம்பு, இல்லையா? இது 5 ஐம்புலன். இந்த ஐம்புலனை அந்த இதை அடக்கிறதுக்கு இதனுடைய அரசன் என்ன? கேட்டல், பார்த்தல், சுவைத்தல், தொடு உணர்ச்சி, அப்புறம் கேட்டல் நுகர்தலா, கேட்டல் பார்த்தல் நுகர்தல், சுவைத்தல், தொடு உணர்ச்சி. இந்த 5 தான் அந்த ஐம்புலன்களுக்கு அரசன். கோவினார் செய்யும்
கொடுமையை மடித்தேன். அவங்களால எனக்கு ரொம்ப கஷ்டம் வருது. ஏன்னா வாய் வந்து பேச சொல்றது எதையாவது, நாக்கு வந்து சுவையா கேட்கறது சாப்பிட்றதுக்கு. இதுதான் இந்த ஐம்பதுகளில் மாட்டி நான் அவசப்படுறேனே, இதை நான் வந்து ஓய்ச்சி கட்டினேன். எப்படி ஓய்ச்சி கட்டினேன்? என்னால் எல்லாம் ஒழிக்க முடியாது. நான் தான் மாட்டி நலி கலிபுருஷன் என்னை ஏவிருக்க எம்எல்ஏ ஏவிருக்காரு. அதை என்னால் எதுக்க முடியாமல் எடுத்துட்டுக்கேனே. எப்படி பண்ணேன்னா உன்னுடைய துணையால தான். அதுதான் அடுத்தது சொல்றாரு. கொடுமையை மடித்தேன். எப்படி மடித்தேன்னா குறுங்குடி நெடுங்கடல் வண்ணா. குறுங்குடின்றது திருக்குறங்குடி. திருக்குறங்குடியில நெடுங்கடல் வண்ணா, திருப்பார்கடல் நம்பின்னு 5 நம்பி. திருக்குறங்குடி பஞ்சநம்பி கஷேத்திரம்னே பேர். அது பேரு நின்ற நம்பி, இருந்த நம்பி, கிடந்த நம்பி, திருப்பார்கடல் நம்பி, மலைமேல் நம்பின்னு 5 நம்பிகள். நின்ற நம்பி, இருந்த நம்பி, கிடந்த நம்பி 3மே வந்து திருக்குறங்குடி கோயிலுக்குள்ளேயே இருக்கும். திருப்பார்கடல் நம்பின்றது பக்கத்துல பரணாறுன்னு ஒரு ஆறு இருக்கு, அந்த ஆத்துக்குள்ள இருக்கும். அது திருப்பார்கடல் நம்பி. மலைமேல் நம்பி வந்து மேல திருக்குறங்குடி மலை மேல, அது ஃபாரஸ்ட் பொண்ணுத்துறை ஃபாரஸ்ட்ல மேல போடும். மேலே போனால் அங்கே பெருமாளை சேவிக்கலாம். அருமையாக இருக்கும். நானும் ரங்கநாதனும் எப்போ போனாலும் அங்கே போகாத வர மாட்டோம். நாகர்கோவில் திருநெல்வேலி சைடு போனோம்னா திருக்குறங்குடி போகாத வரவே மாட்டோம். திருக்குறங்குடி எங்களுக்கு ஒரு நாள் அவ்வளோ அருமையாக. அந்த பரணாறு தண்ணி எவ்வளோ ஒரு ஆள் முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கும். ஆனால் கீழே இருக்கிற இத்தினூண்டு சின்ன ஒரு ஒரு கடுகு மாதிரி இருக்கிற ஒரு பொருள் தெரியும். அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் அந்த ஆற்று தண்ணியே. அந்த தண்ணியை பார்த்தாலே நமக்கு வந்து எழுந்து வரத்துக்கே மனசு வராது. நானும் ரங்கநாதன் இறங்கினா வரவே மாட்டோம். எங்கள் கூட வர ஒரு நாகராஜன் ஒருத்தர் வந்துருந்தார். அவர் வாங்க வாங்கன்னு கூட்டினே இருந்தால் எங்கே வர்றது? நாங்கள் தண்ணிக்குள்ளேயே இருந்தோம். ஒரு தடவை மழை பெய்யுது, சரியான மழை கொட்டுறது. அந்த மழையிலையும் தண்ணிக்குள்ளேயே தான் இருந்தோம். தண்ணியை விட்டு வெளியிலேயே வரல. ஆக அந்த மழையிலேயே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதில் ஆடிட்டு தான் வந்தோம். அந்த மாதிரி அந்த அதான் திருப்பார்கடல் நம்பி தான் இங்கே குறுங்குடி நெடுங்கடல் ஒன்றா. அந்த திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற பெருமாளே, திருப்பார்கடல் நம்பியே ஒன்றை எப்படி நான் வந்தேன், எப்படி நான் அவளை ஜெயிச்சேன்றது ஒன்றை பாவினால், பான்னா பாட்டு, பாவினால் இன்சொல் இனிமையான சொற்களால் பாட்டை எழுதி, பன்மலர் கொண்டு பலவிதமான மலர்களை கொண்டு உன் பாதமே பரவி, உன் பாதத்தை பணிஞ்சு அந்த மாதிரி பண்ணி நான் எல்லாரையும் ஜெயிச்சுட்டேன். இப்போ நான் வந்திருக்கேன். பாதமே பணிந்து நான் பணிந்து என் நாவினால். அந்த பாட்டை அப்போ எழுதினது மட்டும் இல்லை, சொன்ன பாட்டி நான் இந்திய சொற்களால் எழுதினது மட்டும் இல்லை, ஏன்னா என்னோட வாயாலேயே சொன்னேன். அதை பாடி வந்துன்னு திருவடி அடைந்தேன். பாடிட்டேன், ஜெயிச்சுட்டேன். ஐம்பதங்களை ஜெயிச்சு உன்னோட துணையால் ஜெயிச்சு வந்துட்டேன். வந்து இப்போ உன்னுடைய திருவடியில் வந்து அடைஞ்சிருக்கேன். நைமிசாரத்தில் இருக்கிற தேவராஜ பெருமாளே, என்னை காப்பாயாக, ஏற்பாயாக, என் தலைவனே என்னை ஏற்பாயாகன்றது அர்த்தம் இந்த பாட்டுக்கு. அந்த பாட்டோட அந்த கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, கலிபுருஷன் என்னை கஷ்டப்படுத்தி பிடிப்பதற்கு என்னோட ஐம்புலன்களின் அரசர்களை ஏவினான். ஆனால் உன் துணை கொண்டு, திருப்பார்கடல் நம்பியாகிய உன்னுடைய துணை கொண்டு, வடநாட்டில் வசிக்கின்ற திருப்பார்கடல் நம்பியாக உன் துணை கொண்டு, திருப்பார்கடல் நம்பியை தான் அந்த இடத்துல போயிருந்து சொல்கிறேன். உன்னோட துணை இருந்ததுனால என்னால் அவங்க கஷ்டத்தையெல்லாம் ஜெயிச்சு, அவங்க ஐம்புலன்கள் கொடுத்த கஷ்டத்தையெல்லாம் ஜெயிச்சுட்டு நான் தப்பிச்சு வந்து அவங்களையெல்லாம் ஜெயிச்சுட்டு மடிச்சுட்டேன்னா அழிச்சுட்டேன்னு அர்த்தம். கொடுமையை மடித்தேன்றாரு. மடித்தேன்னா அழிச்சுட்டேன்னு அர்த்தம். எப்படி தானா அடியில் இப்போ இந்த திருப்பார்கடல் நம்பியோட துணையை கொண்டு அழிச்சிட்டேன். திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற நம்பியே நான் வந்து பாட்டு எழுதி, நான் பாட்டு எழுதி இனிய சொற்களை கொண்டு பாட்டுகளை எழுதி பல மலர்களை தூவி என் வாயாலேயே உன்னை போற்றி சொல்லிட்டே வந்து உன் முன்னாடி நிற்கிறேன், என்னை ஏற்றுக்கோ, வந்து உன் முன்னாடி நிற்பேன், என்னை ஏற்றுக்கோ, என்னோட தலைவனே என்னை ஏற்றுப்பாயாக அப்படின்னு சொல்கிறதா இந்த பாட்டை சொல்லியிருக்கு. வானிலா முழுவதும் 8வது பாட்டு. அடுத்தது 9வது பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ. நாளைக்கு 9வது பாட்டு பார்ப்போம். தேங்க்யூ.